இன்ட்ரடக்ஷன் டு த ஃபினான்ஷியல் மார்க்கெட். 12th காமர்ஸில் இப்போ நம்ம செகண்ட் யூனிட் வந்துட்டோம். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிற யூனிட் கீழே இருக்கிற சாப்டர் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 23 இருக்குங்க. ஆர்கனைஸ்டு செக்டார் கீழே மொத்தம் 4 விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெகுலேட்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டார் கீழே கிளாஸிஃபை ஆகிருக்குது. செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 24 இருக்குது. ஸ்பாட் அப்படின்னா என்ன, மச்சான் நான் ஸ்பாட்டுக்கு வரேன்டா அப்படின்றாங்களே. ஸோ ஸ்பாட்னா இமீடியட்லி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்கேயுமே அதே தான். கேஷ் மார்க்கெட்னு இதுக்கு இன்னொரு பெருமை இருக்குது. திஸ் இஸ் அ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் அக்கர்ஸ் இமீடியட்லி. ஸோ பொருளை வாங்கிட்டு உடனே காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் இமீடியட்லி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் டெப்ட் மார்க்கெட்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 23 இருக்குது. டெப்ட் மார்க்கெட் இஸ் அ ஃபினான்ஷியல் மார்க்கெட். இது ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரேடிங் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டெப்ட் மார்க்கெட்டில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு வாங்க வைப்பாங்க. ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் டெபஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவுஸ் ப்ரைஸ் டிட்டர்மைன் இந்த செகண்டரி மார்க்கெட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 26 வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் உள்ள இருக்கிற பாயிண்ட் தான் மார்க் பண்ணுறோம். ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் டிஃப்ரென்ஸில் ப்ரைஸ்னே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளக்சுவேட்ஸ், அதாவது ப்ரைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஃபிக்ஸடாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். எதை வச்சு மாறுதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ். ஸோ ஒரு செக்யூரிட்டிஸ்க்கு எப்படி வந்துட்டு டிமாண்டும் சப்ளையும் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செகண்டரி மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. போய் நம்ம 4th சாப்டரில் இருக்கிற 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார், நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் மார்க்கெட்னா என்ன, டெப்ட் மார்க்கெட்னா என்ன, ஹவு இஸ் ப்ரைஸ் டிட்டர்மைன்ட் இன் த செகண்டரி மார்க்கெட். ஸோ 4 கொஸ்டின் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். 4th லெசனில் வெரி ஷார்ட் ஆன்சர் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிவ் த மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 23 இருக்குது. ஸோ 3 மார்க்ஸ் அப்படின்னாலே நம்ம மினிமமாக 3 பாயிண்டாவது கரெக்டாக எழுதிருக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வேர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் அஸ் ஃபினான்ஷியல் கிளைம்ஸ், அசட்ஸ், செக்யூரிட்டிஸ் ஆர் ட்ரேடட் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் லோனபிள் ஃபண்ட்ஸ் டைரக்டட் ஃப்ரம் த சப்ளையர் ஹூ ஹேஸ் அன் எக்ஸஸ் அசட்ஸ் டுவர்ட்ஸ் அ டிமாண்டர் ஹூ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ டெபிசிட் ஆஃப் ஃபண்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டு வந்து அதிகமாக இருக்கிறவங்க கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பரிமாறிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குன்னு பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் மே டேக் பிளேஸ் எய்தர் அட் எ ஸ்பெசிஃபிக் பிளேஸ் ஆர் எ லொக்கேஷன். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம நேரில் தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே வந்து டெலிஃபோன் மூலயமா, டெலக்ஸ் மூலயமா, இல்லை எலக்ட்ரானிக் மீடியா மூலயமா, இப்போலாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம நேரில் போகணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மீடியா மூலமா நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல வாங்கலாம் இல்லை வந்து விற்கலாம். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26 இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம 2 மார்க்கில் படிச்சிருப்போம். இப்போ 3 மார்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the place where formerly issued securities are traded is known as secondary market. ஸோ ஆல்ரெடி இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை திரும்ப வாங்கி விற்கிற இடம் தான் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் மார்க்கெட்னு இருக்குது. 2வது பாயிண்ட் வந்து பையிங். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் பையிங் வந்து இன்டைரக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சூஸ்லையுமே இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதே மாதிரி இங்கே பையிங் அண்ட் செல்லிங் யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் தான் நடக்குது. ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட் த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ். ஸோ இப்படி கூட நம்ம பாயிண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா bring out the scope of financial market in India கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 23 இருக்குது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டூ. ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ், தனி மனிதர்கள், அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் இருக்கிறவங்க,
இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் இருக்கிறவங்க, அதை தாண்டி சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் அது கீழே வந்து பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. அண்ட் த கவர்மெண்ட் ஆஸ் அ ஹோல். ஸோ இவங்க எல்லாருக்குமே தேவையான நேரங்களில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக கிடைக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் த அபோவ் ஸ்டேட்டட் முன்னாடி சொன்ன இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே தேர் ரெக்வைர்ட் ஃபண்ட்ஸ் ஆன் டைம். அவங்களுக்கு தேவையான காசை கரெக்டான டைமில் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ அது ஷார்ட் டேர்ம் ஃபண்டாகவும் இருக்கலாம், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகுது. டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறது நமக்கு 4 கொஸ்டின் படிக்கிற சமங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மீனிங். நியூ இஷ்யூ மார்க்கெட் அப்படிங்கிறது புதுசாக ஷேர்ஸ் வரும்போது இருக்கிற மார்க்கெட் தான் நியூ இஷ்யூ மார்க்கெட். அதான் பிளேஸ் ஃபார் நியூ ஷேர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுவே செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது ஆல்ரெடி இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸ்லாம் திரும்ப ட்ரேட் பண்ற இடம் தான் வந்து செகண்டரிஸ் மார்க்கெட். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்ல டைரக்டா கம்பெனி கிட்டேன்னு வாங்குறோம். அதுவே செகண்டரி மார்க்கெட்ல இன்டைரக்டா தான் ஒரு கம்பெனி கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். செக்யூரிட்டிஸ் போய் சொல்லும் போது ஒரே ஒரு வாட்டி தான் நியூ இஷ்யூ மார்க்கெட்ல விற்க முடியும். பட் அதுவே செகண்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து விற்கலாம். இந்த மல்டிபிள் டைம்ஸ்க்கு வந்து சூஸ்ல கூட ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன். ஸோ இங்க யாரும் வாங்குறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பெனி கிட்ட இருந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க. ஸோ வந்து கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ். அதுவே வந்து செகண்டரி மார்க்கெட்ல வெறும் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். கெயின்டு பர்சன் யாரு, இதுல லாபம் யாருக்கு அப்படின்னா நியூ இஷ்யூ மார்க்கெட்ல அதிகமா லாபம் வந்து கம்பெனிக்கு தான். பட் அதுவே செகண்டரி மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அதிகமான லாபம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரைஸ். ஒரு நியூ இஷ்யூ மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸடா இருக்கும். ஆனா செகண்டரி மார்க்கெட் வந்து யாரோட டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிளக்சுவேட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னதுதான் இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறது மூலயமா எப்படி 4 கொஸ்டின் நம்ம எழுத போறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம படிச்சது டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா ஹவு இஸ் பிரைஸ் டிசைடட் இன் த செகண்டரி மார்க்கெட், அதுக்கு நம்ம இந்த பிரைஸ் பாயிண்ட்டை மட்டுமே எழுதிக்கலாம். அப்படியே நீங்க வந்து ஷார்ட் ஆன்சர் பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ரைட் ஏ நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட். அப்படியே அடுத்த லெசன்ல பாத்தீங்கன்னா வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் தான். நியூ இஷ்யூ மார்க்கெட்டோட டைப்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். டூவோட கொஸ்டின் வந்து என்யூமரேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24 இருக்கு. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட டைப்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 மார்க்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் மார்க்கெட், இன்னொன்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி இந்த டெப்ட் மார்க்கெட்டுங்கிறத ஷார்ட் ஆன்சர்லேயே பார்த்துருப்போம். ஸோ கடனில் இருக்கிறது எல்லாமே வந்து டெப்ட் மார்க்கெட்டு, கடனில் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியை பொறுத்து பிரிக்கிறாங்க. மெச்சூரிட்டிங்கிறது டைம் பீரியடு, அதுதான் சொல்லியிருக்காங்க. த மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம் தட் இஸ் மோர் தென் a இயர்னா அது கேபிட்டல் மார்க்கெட்டு. 1 இயர்க்குள்ள ஷார்ட் டேர்ம் அப்படின்னா அது வந்து மணி மார்க்கெட்டு. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் இஷ்யூ கீழே கேட்டிருக்காங்க. டைம் ஆஃப் இஷ்யூ கீழே 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரேட் பண்ணதெல்லாம் வந்து திரும்ப ட்ரேட் பண்ணுற இடம் தான் வந்துட்டு செகண்டரி மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி கீழே கேட்டிருக்காங்க. ஸோ டைமிங் ஆஃப் டெலிவரி கீழே பார்த்தீங்கன்னா உடனே காசு செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து ஸ்பாட் மார்க்கெட்டு. ஃபியூச்சரில் நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஃபார்வர்ட் ஆஃப் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது கீழே வந்துட்டு 2 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட், ரெண்டாவது வந்துட்டு ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸோ இது டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றி பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் கிளைம் கீழே டெப்ட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். மெச்சூரிட்டி கீழே மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். டைம் ஆஃப் இஷ்யூ கீழே பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். டைமிங் ஆஃப் டெலிவரி கீழே ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபைனலாக ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கீழே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் மார்க்கெட், ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். லாஸ்ட் டீடைல்னா கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 24 இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் ஃபீஸ் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா INESI, இன்னிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ INESIயில் ஐ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்,
நம்ம கொடுக்குற எல்லா காசையுமே வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் கலெக்ட் பண்ணி அது யாருக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதான் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா நேஷனல் growth. ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா நம்ம நேஷனோட growth வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அன்ஃபர்டட்னா தடையில்லாத ஒரு ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நடக்குது சர்ப்ளஸ் இருக்கிறவங்கலேருந்து டெபிசிட் இல்லாதவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. அது மூலயமா நம்ம நாடே வந்து growth ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா INESIயில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் growth. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து உருவாகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா கிடைக்குது. என்ன அப்படின்னா வந்து சேவிங்ஸ் மொபிலைசேஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம். பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்க்கும் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போய் சேருது. ஸோ அதனால் வந்து நம்மளோட சேவிங்ஸ் கரெக்டாக மொபிலைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகுது. இதனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகுது.